ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் லடாக் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டா என்னெல்லாம் இருக்கு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சன்டோல் டான்ஸ். இந்த டான்ஸுக்கு இன்னொரு பேரு ராயல் டான்ஸ் ஆஃப் லடாக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம்டு பை தக்ஷோமா ஆர் வந்து உமன் டான்சர். இன் லடாக்ல உமன் டான்சருக்கு பேர் வந்து தக்ஷோமா. இது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னா டு பிரைஸ் த கிங் ஆஃப் லடாக் ஆன் ஸ்பெஷல் அக்கோஷன்ஸ். இந்த ஸ்பெஷல் அக்கோஷன் என்ன சொல்லுவாங்கன்னா நரோபா ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்துன்னா லடாக்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எங்க செலிப்ரேட் பண்ணுவோம்னா கெமிஸ் மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு புத்திஸ்ட் மானஸ்ட்ரி இன் லடாக்ல இருக்கும். அதுல புத்திஸ்ட் கார்னிவல் வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்ணும்போது அங்க செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நரோப்பா ஃபெஸ்டிவல். அதுல ஆடுற டான்ஸா வந்து சன்டோல்டன். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த சந்தோல் டான்ஸ் வந்து இன்னொன்னுக்குமே வந்து ஃபேமஸ். அது என்ன பாத்தீங்கன்னா கின்னஸ் வந்துன்னா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயுமே வந்து இது இடம் பிடிச்சிருக்கும். ஏன்னா லார்ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ஆர் லடாக்கி வந்து டான்ஸ் சொல்லிட்டு இந்த சன்டோல் டான்ஸ் சொல்லுவாங்க. வி ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ரைட்டா. ஸோ அப்போ சன்டோல் டான்ஸ் அப்படின்னு வந்தாவே லடாக் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துல வரணும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சா இட்டஸ் ஆர் பீஜியன் டான்ஸ் சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் வந்து ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் லடாக். அதாவது பீஜியன் பேர்டு வந்து பறக்கும் போது அது எப்படி ரெக்கையை வச்சிருக்கோ அதே மாதிரி வந்து கையை வச்சுட்டு ஆடினாங்கன்னா அதுதான் பீஜியன் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் லடாக் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் ரைட்டா. ஓகே, அடுத்த டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ரோ டான்ஸ். இந்த டான்ஸ் நொமாடிக் பீப்புள் ஆஃப் வந்து திபெத்தியன் ரீஜன் அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் சங்தாங் அதே வந்து ரோங் ஏரியா ஆஃப் லடாக் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா வந்து ஜப்ரோ டான்ஸ். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து டான்ஸ் ஒன்னு கேட்பாங்க. ஜப்ரோ டான்ஸ் ரிலேட்டட் டு வந்து எந்த ஸ்டேட் சொல்லும்போது நம்மளுக்கு லடாக் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல அதுக்காக இவ்வளவு லோன் பண்றோம் ரைட்டா. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் லோசான் டான்ஸ். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை லோக்கல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷே டவுன். ஸோ ஷே டவுன் எங்க இருக்குன்னா லே டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வந்துன்னா லடாக்ல வரும். அப்ப லடாக் பீப்புள் வந்து என்னன்னா அங்க இருக்க லோக்கல் பீப்புள் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா வந்து லொஷான் டான்ஸ். இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் ஸ்பவோ டான்ஸ். ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து ஜாப்ரோ பிளஸ் வந்து இந்த ஸ்பவோ இது ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா லடாக்கோட வந்து என்ன இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட கல்ச்சரை வந்து காமிக்கிற மாதிரி இந்த ரெண்டு டான்ஸுமே இருக்கும். அப்ப ஸ்பவோ ஜாப்ரா ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்க. இட்ஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் வந்து லடாக்கோட கல்ச்சர் ஹைலி அப்ரிஷியேட்டட் வந்து ஃபோக் டான்ஸ் ஃபார்ம். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்ச்சர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் வந்து ஸ்பவோ. ஸ்பவோ அப்படின்னு வந்தாவே வந்து லடாக் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல ஒன்று ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்பா ரிச்சஸ். ஸோ இது வேற எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரக்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரக்பா மீன்ஸ் வந்து இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் வந்து திபெத்தியன் புத்திசத்துக்கு தான் வந்து ட்ரக்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல் ஆஃப் திபெத்தியன் புத்திசம் அப்படின்னு வந்தாவே ட்ரக்பா. அப்ப திபெத் அப்படின்னு வந்தாவே ஈஸியா நம்ம எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் லடாக்கோட வந்து கனெக்ட் பண்ணலாம் ரைட்டா. ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் ஞாபகத்துல வந்து ட்ரக்பா ரிச்சஸ் வந்துன்னா ஒரு டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்துன்னா லடாக். யாருன்னா தாட்ஸ். இந்த தாட்ஸ் எங்க இருப்பாங்கன்னா கோர்கான் அண்ட் வந்து ட்ராஸ் ஏரியா ஆஃப் லடாக் ரீஜன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. சம்திங் ரிலேட்டட் டு வந்து புத்திசமா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து ஹிமாலயன் ரீஜன் கீழே தான் வரும். அதை வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்ச்சஸ். ஸோ கண்டிப்பா நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா தான் பண்றேன். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் ஆர்ச்சஸ் எப்போ வந்து நான் செலிப்ரேட் பண்ண லடாக்கோட வந்து வெட்டிங் செரமனில செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் ஆர் வந்து ஒரு பெர்ஃபார்ம் தான் வந்து பாகிஸ்தான் ஆர்ச்சஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க நான் வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தா யாக் டான்ஸ். ஆக்சுவலி யாக் வந்து என்னன்னா ஒரு அனிமல். அதாவது திபெத்துல வாழக்கூடிய வந்து ஒரு காட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாக் அனிமலோட ஸ்கின்னை வந்து என்னன்னா ரெண்டு பேரும் அணிஞ்சுக்கிட்டு அதுல வந்து என்ன டான்ஸ் ஆடுனாங்கன்னா அதுதான் யாக் டான்ஸ் சொல்லுவாங்க. ரிலேட்டட் டு வந்து திபெத் வந்தனால கண்டிப்பா என்ன வரும் லடாக் ரீஜனை ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணலாம் ரைட்டா. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா துக்ஸ்டான்மோ. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் இந்த ரீஜன் வந்து பக்முல் அதே மாதிரி வந்து ஜாஸ்கர் ஏரியா. நம்ம ஜாஸ்கரை வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபி கண்டிப்பா வந்து என்னன்னா ஹிமாலயன் ரீஜன் படிக்கும்போது அந்த ஜாஸ்கரோட வந்து மவுண்டைன் ரேஞ்ச் படிக்கும். இந்த மவுண்டைன் எங்க இருக்குன்னா லடாக் ஏரியா கிட்ட இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம் இந்த ஜாஸ்கர் ஏரியால இருக்கிற செலிப்ரேட் பண்ற வந்து ஒரு டான்ஸா வந்து துக்ஸ்டான்மோ. இது என்ன ஒரு சீசனல் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சௌராகி டான்ஸ். இந்த டான்ஸுக்கு இன்னொரு பேரு சாங் ரிச்சஸ் சொல்றாங்க. இப்ப ரிச்சஸ் மீன்ஸ் வந்து டான்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா சாங் அப்படின்னு வந்து ஒரு பாட்டு இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வந்து என்னன்னா ஏதோ ஒரு சொம்பு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து தலையில வச்சுக்கிட்டு வந்து என்னன்னா அதுல பேலன்ஸ் பண்ணி ஆடுற டான்ஸா வந்து சுராகி டான்ஸ் ஆர் கால்டு வந்து சாங் ரிச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம்.